வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபயர்மேன், ட்ரேட்ஸ்மேன் மேட், ட்ரேட்ஸ்மேன், எம்டிஎஸ், மெட்டீரியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி 9 விதமான போஸ்ட்டுக்கு டோட்டலா 723 வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இது ஆர்மியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். அப்போ இதுக்கு ஹைட் இருக்கணுமா, செஸ்ட் இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் அந்த ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்குலாம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் கிரைட்டீரியா இருக்கும், மற்ற போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதில் 9 விதமான போஸ்ட் இருக்குது, 9 விதமான குவாலிஃபிகேஷன், ஒன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இதில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அடுத்ததா பிசிக்கல் எப்படி இருக்கும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு பிசிக்கல் இருக்கும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆச்சு. டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற வீடியோ வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். இது 9 விதமான போஸ்ட் இருக்குது. நீங்கள் 9 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். எல்லாருமே எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எல்லாருமே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 விதமான போஸ்ட் தான் இருக்குது. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குமே இதில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. பட் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளோ அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த ரீஜியனுக்குள்ளே வரும், அந்தந்த ரீஜியனுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதே நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 19 வேகன்சி இருக்குது. ஸோ இது லெவல் 5ல் வரும். பேசிக் பே 29,200 அப்படிங்கிறப்போ 40,000க்கு மேலே இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் JOA அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லலாம். இதில் 27 வேகன்சிஸ் இருக்குது. இது லெவல் 2ல் வரும். 19,900 இதோட பேசிக் பே. அப்போ இன்ஹான்ஸ் சேலரி ஒரு 28,000 30,000 இருக்கும். அதாவது உங்கள் கைக்கு மாதம் கிடைக்கக்கூடிய சம்பளம். ஓகே, சிவில் மோட்டார் டிரைவர் இது ஷார்ட்டா OG அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல 4 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்குமே சேம் சேலரி தான். இதுக்கு என்ன சொல்லணும், அதே மாதிரி 28,000 30,000 இருக்கும். ஓகே, அந்த லெவல் 2 எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 28,000 30,000 தான் சேலரி. ஸோ அடுத்தது டெலி ஆபரேட்டர் கிரேட் 2 இதுல 14 வேகன்சிஸ் இருக்குது. ஃபயர்மேனுக்கு தான் அதிகமான வேகன்சி. ஓகே, 247 வேகன்சி. அடுத்தது கார்பெண்டர் அண்ட் ஜாயிண்டர் இதுக்கு பாத்தீங்கன்னா ஜாயினருக்கு பாத்தீங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டருக்கு 5 வேகன்சி இருக்குது. MTS போஸ்ட்டுக்கு 11 வேகன்சி இருக்குது. அடுத்து அதிகமான வேகன்சி இருக்கிற போஸ்ட் ட்ரேட்ஸ்மேன் மேட் இருக்கையில அதிகம் இதுக்கு தான். அதுக்கு அடுத்து ஃபயர்மேனுக்கு. ஓகே, இதுக்கு நிறைய பேர் எலிஜிபிளாகவும் இருப்பீங்க. அதுக்கு தான் அதிகமான வேகன்சியும் இருக்குது. இப்போ ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு 389 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ இந்த MTSக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டும் பாத்தீங்கன்னா லெவல் 1ல் வரும். இதை விட இதுல கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கும். ஓகே, 25,000 27,000 இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். ஸோ இதுதான் மொத்தமா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய வேகன்சி. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நீங்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம், பண்றதுனால தப்பு கிடையாது. பட் அப்படி பண்ணாலுமே இதுல எக்ஸாம் ஒரே நாள்ல வைக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த 9 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே நாள்ல எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா நீங்க எல்லா போஸ்ட்லயும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலுமே ஏதாச்சும் ஒண்ணுக்கு மட்டும்தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது கரெக்டா சூட் ஆகும், எதுல நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனும் இவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரீஜியனுக்குமே இதுல வேகன்சி இருக்குது. இப்போ ஈஸ்டர்ன் ரீஜியன்ல என்னென்ன ஸ்டேட் வரும், அதுல என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் நார்தர்ன் ரீஜியன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன்ல வரும். ஸோ சதர்ன் ரீஜியன்ல கொஞ்சம் வேகன்சி கம்மி தான். பட் இந்த போஸ்ட்டுக்கு இவ்வளவு வேகன்சி இருக்குது. இப்போ நீங்க சதர்ன் ரீஜியன்ல தான் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்நாட்டில் பெர்மனண்டா இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா இது ஆர்மி அப்படிங்கிறப்போ ஆல் இண்டியா லெவல்ல எங்க வேணாலும் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரீஜியன்ல எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் இதுல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து இந்த ஸ்லைடு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்கானது. இப்போ இதுல வந்து அடுத்து நான் காட்ட போற ஸ்லைடை பாக்குறப்பதான் இது ஏன் காட்டினேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். எஸ்னா சிட்டிங், எஸ்டினா ஸ்டாண்டிங். ஓகே, இதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜேயுனா ஜம்பிங், ஓகே, எம்எஃப்னா மேனிப்புலேஷன் வித் ஃபிங்கர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ரிவியேஷன் இதுல கொடுத்துருக்காங்க. பினா பிளைண்ட், எல்வினா லோ விஷன், டினா டெஃப், ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ இது எல்லாமே பிடபிள்யூ கேண்டிடேட்கானது. நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க, அதுக்கான அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கறத வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுல ஒவ்வொரு டைப்பா கொடுத்துருக்காங்க. டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி, டைப் இன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டைப் ஏனா வந்து அது எந்த டிசேபிலிட்டிக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன். ஸோ அதுக்கான அப்ரிவியேஷன் பிஎல்வின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிளைண்ட்னஸ்ல பி, லோ விஷன் ரெண்டுமே வரும். இந்த கேட்டகரியில இருக்கவங்க ஏ டைப்ல வருவாங்க. பிங்கிற டைப்ல வந்து டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ டிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சினா லோகோமோட்டர் டிசேபிலிட்டி, அதுல வந்து ஓஏ, ஓஎல், பிஏ, அதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறது இதுலேயே வந்திருக்கும். அதோட அப்ரிவியேஷன் தான் இங்க நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுல உங்களோட டிசேபிலிட்டிக்கு இதுல என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன அப்படிங்கிறது புரியும். ஸோ இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எந்தெந்த டைப்ல இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், அதுல என்ன டிசேபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜேஓஏ போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ டெலி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பி, அதாவது பி டைப்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது, நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு ஏ, சியில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது, மற்றவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கும் இதில் இருக்குது. நீங்கள் வந்து இதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைடையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், வேற என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து 18 இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஓபிசி கேட்டகரியில் இருந்தால் 30 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்சினா 32 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ நான் வந்து ஓபிசி தான், எனக்கு 31. அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல நான் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா நான் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் இதுல சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால இதன் தாண்டி இன்னொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளினும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஏஜ் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 18 இருந்து 25, ஓபிசிக்கு 27க்குள்ள, எஸ்சி எஸ்டிக்கு 30க்குள்ள இருக்கணும். இதுக்கு 12th முடிச்சிருக்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல இங்கிலீஷ்ல கம்ப்யூட்டர் டைப் பண்ற மாதிரி உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தா போதுமானது. இது அதிகமான ஸ்பீடு கிடையாது. இதுக்கு நீங்க டைப் ரைட்டிங் கிளாஸ் போனாதான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வீட்டுல இருந்து நீங்க கத்துக்கலாம். வீட்டுல இருந்து எப்படி டைப்பிங் கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாலேயே நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை பார்த்துட்டு ஒரு மாசம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களால ஸ்பீடு கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா சிவில் மோட்டார் டிரைவர் ஓஜி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 18 இருந்து 27க்குள்ள இருக்கணும். ஓபிசினா 30, எஸ்சி எஸ்சினா 32க்குள்ள இருக்கணும். 10th பாஸ் ஆயிருந்தா போதுமானது. அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்து மினிமம் 2 வருஷமாச்சும் ஆயிருக்கணும். அந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்கறாங்களா அப்படிங்கிறது வந்து இதுல சொல்லல. ஆனா மினிமம் 2 வருஷத்துக்கு முன்னாலேயாவது நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி லைசன்ஸ் எடுத்திருக்கணும். சர்டிபிகேட் கேட்கறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்றப்பதான் தெரியும். ஓகே, அடுத்ததா டெலி ஆபரேட்டர் கிரேட் 2. இதுக்கு வந்து 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசினா 27, எஸ்சி எஸ்சினா 30க்குள்ள இருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அதுல வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா இருக்கணும். ஓகே, கண்டிப்பா நம்ம ஊர்ல இங்கிலீஷ் இருக்குது. 12th எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா பிபிஎக்ஸ் போர்டு, இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்டை பத்தி நான் ஆன்லைன்ல பார்த்தப்போ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஒரு டெலிஃபோன் சிஸ்டம். இது வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கால்ஸ் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. பட் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கிறதுக்கு வந்து டிசைரபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. டிசைரபிள் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, இப்படி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, பட் கண்டிப்பா இது ரெண்டும் இருக்கணும்.
இது வந்து இருந்தால் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அவ்வளோதான். இந்த வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபயர்மேன் போஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்த்தது இதாக தான் இருக்கும். இதில் யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசினா 27, எஸ்சி எஸ்சினா 30க்குள்ள இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. வேற எந்த சர்டிஃபிகேட்டும் இதுக்கு வந்து தேவையில்லை. 10th பாஸ் பண்ண எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஜாயினர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசினா 28க்குள்ள, எஸ்சி எஸ்சினா 30க்குள்ள இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரேட்ல கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் இந்த ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதாவது 3 இயர் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சுவல் ஒர்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆர்னு கொடுத்துருந்தாலுமே கண்டிப்பா இதுல வந்து ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலே உங்களுக்கு அந்த வேலை பார்க்க தெரிஞ்சிருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்களே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்கல. அந்த மாதிரி வேலை உங்களால பார்க்க முடியணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பெயிண்டர் டெக்கரேட்டர். ஸோ இதுக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான். 25, 27, 30 10th பாஸ் பண்ணிருக்கணும். இந்த பர்டிகுலர் ட்ரேட்ல நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த பர்டிகுலர் ட்ரேட் பத்தின ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து எம்டிஎஸ். எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து இதுக்கும் ஏஜ் லிமிட் சேம் தான், 25, 27, 30. இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இது டிசைரபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இதுக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த எம்டிஎஸ்ஸா நீங்க எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிசைரபிள் தான். கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஓகே, அடுத்ததா ட்ரேட்ஸ்மேன் மேட். இதுவும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுல ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25க்குள்ள இருக்கணும். ஓபிசினா 27க்குள்ள, எஸ்சி எஸ்சினா 30க்குள்ள இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. இதுக்குமே வேற எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ல எதுவும் தேவையில்லை. ஆனா நீங்க வந்து இந்த ட்ரேட்ல, அதாவது ட்ரேட்ஸ்மேன் மேட்ல அதுக்கு என்ன ட்ரேட்னு அவங்க சொல்லலை. ஏதாச்சும் ஒரு ட்ரேட்ல வந்து உங்களுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து டிசைரபிள் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ற எல்லாருமே வந்து இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்க எந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்றீங்களோ, அதாவது அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ 10th தான் கேட்டிருக்காங்கன்னா 10thல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். பட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் இதுல வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. அதனாலதான் இதுல வந்து அப்ளை பண்றது ஃப்ரீன்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ ஃப்ரீயா அப்ளை பண்றதுக்கு காரணம் இதுதான். அப்ளை பண்ற எல்லாரையும் அவங்க எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் ஃப்ரீ தான் அப்படின்னால எல்லாருமே அப்ளை மட்டும் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு என்ன ஆக போகுது, கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணா போதுமானது. ஸோ அப்ளை பண்ணி பாருங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனா இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு எவ்வளவு மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு நீங்க யோசிக்க வேண்டாம். ஸோ அடுத்ததா வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அது ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கவும் செய்யாது. ஓகே, ஸோ இது ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுல எந்த போஸ்ட்டுக்குலாம் இருக்குதோ அந்த போஸ்ட் எல்லாம் அவங்க குவாலிஃபை ஆகணும். அடுத்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா எக்ஸாம் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்டோ ஸ்கில் டெஸ்ட்டோ இருக்கும். அதுல குவாலிஃபை ஆகிறவங்க தான் வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் வந்து இதுல லிபரலா தான் இருக்கும். ஏன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டும் எலிஜிபிள். உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிசீஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பாங்களே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காது. ஒரு சில நேரம் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஏதாச்சும்னு சொல்ல மாட்டாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும்ல, அங்க வந்து ஒரு சிஎம்ஓ ரேங்க்ல இருக்கிறவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லலாம். இல்லைன்னா இவங்களே வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இதுல ரொம்ப அதிகமா, அதாவது போலீஸ் செலெக்ஷன் போற மாதிரி, ஆர்மி செலெக்ஷன் போற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இ அக்னாலஜ்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இ அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் போல, அதையும் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எந்த பேசிஸ்ல பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பிசிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1:75 அப்படிங்கக்கூடிய ரேஷியோல பண்ணுவாங்க. ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சிவில் மோட்டார் டிரைவர், கார்பெண்டர் அண்ட் ஜாயினர், பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர், ஃபயர்மேன், ட்ரேட்ஸ்மேன் மேட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 1:75 அப்படின்னா ஒரு வேகன்சிக்கு 75 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப 100 வேகன்சி இருந்தா 750 பேரை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பிசிக்கலுக்கு வர சொல்லுவாங்க. பிசிக்கல்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட், டெலி ஆபரேட்டர், கிரேட் 2, எம்டிஎஸ், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 1:50 அப்படிங்கக்கூடிய ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வேகன்சிக்கு 50 பேர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஷியோல தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க,
ரேஷியோங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. பட் இந்த 50 பேர் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க? மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அந்த கிராஜுவேஷன்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வச்சுதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்தாச்சு. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட்டோ இல்லைன்னா ஸ்கில் டெஸ்ட்டோ கிடையாது. டைரக்டா எக்ஸாம் மட்டும்தான் எழுத போறீங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க செலக்ஷன் ஆயிடலாம். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பின்னால பார்க்கலாம். அடுத்ததா ஜேஓஏ போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் உண்டு. 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணா போதுமானது. ஓகே, ஹிந்தி வேண்டாம், இங்கிலீஷ்ல டைப் பண்ணா போதுமானது. கம்ப்யூட்டர்ல பண்ண தெரிஞ்சா போதுமானது. இதுல நீங்க குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்ததா சிஎம்டி, அதாவது டிரைவர் போஸ்ட். இதுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் இருக்கும் அண்ட் வெர்பல் கொஸ்டினிங் அபவுட் இன்டர்னல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹெவி அண்ட் லைட் வெஹிக்கிள். ஸோ அந்த வெஹிக்கிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதில் சின்ன சின்ன டிஃபெக்ட் வந்தால் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வெர்பலாக கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் என்ன, இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் காட்டினா என்ன, இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணுறப்ப என்ன மாதிரி இண்டிகேஷன் காட்டுவீங்க, இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு என்ன இண்டிகேஷன் காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. டிரைவ் பண்ணியும் காட்டணும். ஃபார்வர்டு போகிறது, பேக்வேர்டு போகிறது, பார்க் பண்ணுறது, அந்த மாதிரி டிரைவ் பண்ணியும் காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல குவாலிஃபை ஆகணும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அடுத்து டெலி ஆபரேட்டர் கிரேட் 2. இதுக்கு வந்து எந்த ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. டைரக்டா எக்ஸாம் எழுதுனா போதுமானது. எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா போதுமானது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்மேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபீமேலுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஃபீமேலுங்கிற பாயிண்ட் இதுல கொடுத்துருக்காங்க. பட் கிளியரா கொடுக்கல. ஓகே, ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து அவங்க சரியான கிளாரிட்டி கொடுக்கல. எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்குமே டவுட்டா தான் இருக்குது. ஓகே, இதுக்கு ஃபீமேல் உண்மையிலேயே அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க ஃபீமேலுக்கு என்ன மேலுக்கு என்னன்னா, இதுல வந்து அப்படி தனித்தனியா கொடுக்கல. ஹைட்டு காமனா 165 இருக்கணும் அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 165 ஹைட் வந்து எல்லாருமே இருக்கணும். இதுல எஸ்டி கேண்டிடேட் வந்து 2.5 சென்டிமீட்டர் கம்மியா இருந்துக்கலாம். 162 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஓகே, செஸ்ட் வந்து நார்மலா 81.5 இருக்கணும். எக்ஸ்பாண்ட் ஆகிறப்போ 85 கிட்ட எக்ஸ்பாண்ட் ஆகணும். அதாவது 2.5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆனா, 3.5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆனா போதுமானது. வெயிட் வந்து 50 கிலோ வந்து மினிமம் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபீமேலுக்கு எப்படி அப்படிங்கறத அவங்க தனியா சொல்லல. ஃபீமேலுக்கு கண்டிப்பா செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க, அதை பத்தி மென்ஷன் பண்ணல. ஸோ இதனால இதுல ஃபீமேலுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லை. அடுத்து ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங். இதுக்கு வந்து 6 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இதுலயே நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 8 நிமிஷம் 26 செகண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸர்விஸ்மேன்ல இருந்து 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து 7 நிமிஷம் 11 செகண்டும், 40 இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு 7 நிமிஷம் 48 செகண்டும், 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 9 நிமிஷம் 22 செகண்டும் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, 26 செகண்ட் 11 செகண்ட் அப்படின்னு சொல்லி வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட முடியல. ஒரு பர்சன், அதாவது 63.5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்க வந்து 183 கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 183 மீட்டர் வந்து தூக்கிட்டு ஓடணும். அதுக்கு வந்து 96 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஃபீமேலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணாம இருக்கிறது நல்லது. இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ்டேக்கா கொடுத்துட்டாங்களா என்னன்ட்டு தெரியல. ஆனா இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து ஃபீமேலுக்கு டஃப் ஆனது. இவ்வளோ கேஜி, இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ செகண்ட் அப்படிங்கிறப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா ஃபீமேலுக்கு இன்னொரு டைம், இன்னொரு டிஸ்டன்ஸ், இவ்வளோ வெயிட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லல அப்படின்னால இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்க ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு. அடுத்து 2.7 மீட்டர் டிச் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். டிச் ஜம்ப்னா லாங் ஜம்ப் தான். இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்கும். ஓகே, அந்த தொட்டிக்குள்ள தண்ணி இருக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல இருந்து அந்த தொட்டிக்குள்ள விழாம தாண்டுற மாதிரி இருக்கும். அப்படி தாண்டா நீங்க பாஸ். ஓகே, அதான் டிச் ஜம்ப் அப்படிங்கிறது. இது வந்து 2.7 மீட்டர் வந்து இருக்கும். அடுத்து 3 மீட்டர் ரோப் கிளைம்பிங்கும் இருக்குது. அது நீங்க கை கால் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ காலும் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் மாதிரி கிடையாது, கால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. காலை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து ரோப் ஏறிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட்டும் இருக்குது, பிசிக்கல் டெஸ்ட்ல ரன்னிங் இருக்குது, இந்த மாதிரி ஃபயர்மேன் லிஃப்ட் இருக்குது, அடுத்ததா வந்து டிச் ஜம்ப் இருக்குது, அடுத்ததா ரோப் கிளைம்பிங்கும் இருக்குது. ஸோ அடுத்து கார்பெண்டர். ஸோ கார்பெண்டர் போஸ்ட்டுக்கு ட்ரேட் டெஸ்ட் உண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த உடன் ஒர்க் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்னிச்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வித் ப்ராப்பர் ஃபினிஷிங். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. டூல்ஸோட நேம் கேட்கலாம், இதை எப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும் உண்டு. ஓகே, இதுல நீங்க குவாலிஃபை ஆகணும். அடுத்து ரிட்டன் எக்ஸாம் உண்டு. எல்லா போஸ்ட்டுக்கும் ரிட்டன் எக்ஸாம் உண்டு. பெயிண்டருக்கும் அதே மாதிரி தான். பெயிண்டிங் கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலா பண்ணி காட்டணும். அது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகே,
ஸோ அதுக்குமே வந்து ரிட்டன் எக்ஸாம் உண்டு. அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வேற எந்த ஸ்கில் டெஸ்ட்டோ ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் கிடையாது, ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்தது ட்ரேட்ஸ்மேன் மேட், இதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனை 200 மீட்டர் தூக்கிட்டு ஓடணும், அதுக்கு 100 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸர்வீஸ்மேன் யாரும் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷம் 26 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனை 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் 3 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ள, அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 225 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் சேம் பர்சன் இல்லை, ஏதாச்சும் ஒரு வெயிட், ஒரு மண் மூட்டை கூட இருக்கலாம். ஓகே, 50 கிலோ இருக்கக்கூடிய சாண்ட் பேக்கை கூட தூக்கிட்டு ஓட சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி 50 கிலோ வெயிட்டை வந்து இங்கே 200 மீட்டர் தான், இங்கே 200 மீட்டர் தான். ஆனால் இங்கே வந்து பாருங்க, மேலுக்கு 100 செகண்ட், ஃபீமேலுக்கு வந்து 225 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபயர்மேன் போஸ்ட்ல இல்லை. அப்போ ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ கிளியராக இருக்குன்னு நம்புறேன். ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் திரும்பி இந்த வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 5 இதில் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். எந்தெந்த போஸ்ட்லாம் லெவல் 1ல வருது, ட்ரேட்ஸ்மேன் மேட், ஃபயர்மேன், அடுத்ததாக வந்து எம்டிஎஸ், இந்த 3 போஸ்ட் வந்து லெவல் 1ல வருது. மெட்டீரியல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5ல வருது. மற்ற எல்லா போஸ்ட்டுமே லெவல் 2ல வருது. ஏன் இந்த லெவலை பார்க்க சொல்கிறோம்னா, லெவலை வச்சு தான் வந்து அவங்க சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேம் தான், பட் சிலபஸ் வந்து அந்த லெவலை வச்சு மாறுமா. ஓகே, இப்போ லெவல் 1, 2 இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி லெவல் 2ன்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வராது. ஓகே, இங்கே தான் வரும். லெவல் 1க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல், லெவல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். லெவல் 5க்கு வந்து கிராஜுவேஷன் லெவலில், டிகிரி லெவலில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். பட் எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஓகே, இப்போ ரீசனிங்ல இருந்து 50 கொஷின் கேட்குறாங்க, ஆப்டிடியூட்ல இருந்து 25 கொஷின், இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஷின், ஜிகேல இருந்து 50 கொஷின், டோட்டலாக 150 கொஷின். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, 150 மார்க்குக்கு எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்குமே இதில் உண்டு. ஒரு கொஷின் தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் எல்லாத்துக்குமே உண்டு. ஓகே, 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே, எல்லா போஸ்ட்டுக்குமே காமன் தான். ரீசனிங்ல 50, மேத்ஸ்ல 25, இங்கிலீஷ்ல 25, ஜிகேல 50 அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். இப்போ இந்த 12th லெவல் போஸ்ட்டுக்கும் கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு வந்து ஆட் ஆயிருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதில் கேட்பாங்க, க்ளோஸ் டெஸ்ட் கேட்பாங்க, PQRS கேட்பாங்க. ஓகே, அதெல்லாம் என்னங்கிறத நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. நீங்கள் 12th லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் இல்லைனா கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா. ஸோ டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 2 மணி நேரம் தான். ஓகே, ஸோ இப்போ கிராஜுவேஷன் லெவல் 5ல இருக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ஓகே, 150 கொஷின் தான், 150 மார்க்கு தான் எக்ஸாமு, 2 மணி நேரம் கொடுப்பாங்க. லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக சூஸ் பண்ணி ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா OMR ஷீட்ல தான் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஷேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்ததா கொஸ்டின் லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். தமிழில் கொஸ்டின்ஸ் இருக்காது. நெகட்டிவ் மார்க் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.25 மார்க் வந்து ஒரு கொஸ்டினை தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ தெரியாத கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. இப்போ சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் சிலபஸ் தான். பட் கொஸ்டினோட லெவல், டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அந்த போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரீசனிங், ஜிகே, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இதுதான் வந்து சிலபஸ். ஸோ இது எல்லாமே SSCல இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டாம், அதோட 1-2 கம்மியாக படித்தாலே போதுமானது. இதில் ரீசனிங்ல நான் என்னென்ன டாபிக் நம்மளோட கோர்ஸில் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பாருங்க. இந்த இதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பாருங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமர் ஃபுல்லாக பார்க்கணும், ஒக்காபுலரியும் ஃபுல்லாக பார்க்கணும். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில இப்போ 12th போஸ்ட்டுக்கு, அதே மாதிரி கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் பார்த்துக்கோங்க. நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது இதில் அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரிலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்ததா ஜென்ரல் அவேர்னஸ்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க, சயின்ஸுமே கேட்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எதில் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம இதுக்கான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து
1499 ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இதில் 2000க்கும் அதிகமான வீடியோஸ் PDF அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 1000க்கும் அதிகமான பேர் வந்து செலக்ஷன் ஆகியிருக்காங்க. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கண்டென்ட் இருக்கும். டீச் பண்ணுறது வந்து தமிழில் டீச் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது வந்து தமிழில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணி நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லைனா டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க், iOS ஆப்க்கான லிங்க், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, நான் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போறீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களோட நேம் அந்த டீட்டெயிலாம் கேட்டுச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து இதில் நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அடுத்து என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா பெய்டு கிளாஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இதில் 1499 காட்டும். பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் 1499 தான் காட்டும். எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்லாம் இப்போ வந்து கேட்காது. ஸோ இதில் வந்து நீங்கள் UPI மூலமாகவோ, அதாவது ஃபோன்பே, ஜிபே, அந்த மாதிரி பேடிஎம் எது மூலமாகனாலும் பே பண்ணிக்கலாம். கார்டு வச்சும் பண்ணிக்கலாம். உங்களோட ATM கார்டு வச்சு கூட பண்ணலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட பண்ணலாம். நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர் வரும். அதில் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரே கோர்ஸில் உங்களுக்கு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை வந்து இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆர்மி, AOC, ASC, HQ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் நான் இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு அதை வந்து பாருங்கள். நீங்கள் 10th லெவலில் பண்ணாலும் சரி, 12th லெவலில் பண்ணாலும் சரி, கிராஜுவேஷன் லெவலில் அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். அதனால நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பாருங்கள். டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்படினால நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் மெடிக்கல் அத்தாரிட்டி வந்து உங்களை மெடிக்கலி ஃபிட்டுன்னு சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு டிசீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, மற்றபடி மெடிக்கல் டெஸ்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக முக்கியமானது என்னன்னா, நீங்கள் இப்போ எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் வாங்கிருங்க. அதாவது 22/12/2024 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த டேட்டுக்கு முன்னால் நீங்கள் SC, ST, OBC, EWS, PWS சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, இந்த வருஷத்தில் வாங்கிருங்க. OBC, EWSலாம் இந்த வருஷமே வாங்கிருங்க. இந்த வருஷத்தில் வாங்கிருக்க சர்டிஃபிகேட் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. SC, STனா நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் எப்போ வாங்கியிருந்தாலும் போதுமானது. பட் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இங்கிலீஷில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அப்ளை பண்ணுற வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.